ஆமாங்க. பாவம் தீர்க்கும் புண்ணிய நதிகளில் ஒன்றாம் கங்கை நதி. ஓ உண்மைதான் சாமி. கங்கை நதிங்க. அந்த கங்கை நதியில தங்கத்தினாலான பேழை ஒன்று தண்ணீரிலே மிதந்து வந்ததாம். சரி. பேழை என்றால் என்ன? என்னங்க? பெட்டி. ஓ தங்க பெட்டிங்க. தங்க பெட்டி தண்ணீரிலே மிதந்து வந்தது. மிதந்து வர அப்ப அந்த அதாவது தங்க பெட்டி மிதந்து வரும்பொழுது கங்கை நதியை தேடி தில்லி அஸ்தாபுரத்திற்கு அரசன் இப்ப துரியோதனன் நான் சொல்லும் கதையில திருதராட்டியன். ஓ அப்போ அரசன் திருதராட்டியன். ஆமா சரி. அந்த திருதராட்டியனை ரதத்தில் அமர வைத்து தேர் ஓட்டும் ரதையன் குளக்கரைக்கு அழைத்து வருகிறார். ஓ யாரு உங்களோட தந்தையாராக்கப்பட்டவர்? ஆமா சரிங்க. அப்படி குளக்கரைக்கு வரும்பொழுது தேர் ஓட்டும் ரதையன் தங்க பெட்டியை பார்க்கிறார். ஓ அந்த கங்கை நதியில மிதந்துட்டு வரத பாக்குறாரு. ஆமா சரி. அப்ப திருதராட்டியனிடம் சரி ரதையன் சொல்கிறார். எப்படி சாமி? திருதராட்டியனுக்கு 2 கண்களும் தெரியாது. ஓ யாருக்கு? திருதராட்டியனுக்கு. ஆமா பிறவிலே கண்ணே திறனாக பிறந்தவன். உண்மைதான் அரசே. என்றுமில்லாமல் இன்று கங்கை நதியிலே தங்க பெட்டி மிதந்து வருகிறது. ஆமா அப்படின்னு சொன்னார். சரி. தங்கம் என்றால் யாருக்கு ஆசை இருக்குமா இருக்காது? கண்டிப்பா சாமி. தங்கம்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை தான். திருதராட்டியனுக்கு மட்டுமே அது விலகுதல் விதிவிலக்கா என்ன? ஆமா. ஆனா சரி தங்க பெட்டியே வருகிறதா? தங்க பெட்டி எனக்கு. பெட்டியில் என்ன இருந்தால் அது உனக்கு. ஓ பெட்டி எனக்கு. ஆமா பெட்டிக்கு உள்ள என்ன இருந்தாலும் அது உனக்கு. அப்படி என்று திருதராட்டியன் சொன்னாராம். மகாராஜன் சொல்ல யாரு? தேர் ஓட்டும் ரதையனிடம். அப்ப குளக்கரையிலே ரதத்தை நிறுத்திவிட்டு கங்கை நதி ஓரம் கங்கை நதியிலே குதித்தாரா யாரு? தேர் ஓட்டும் ரதையன். யாரு? ரதையன். தங்க பெட்டி எடுத்து வந்து அதில் திருதராட்டியனிடம் கொடுக்க சரி திருதராட்டியன் திறந்து பார் அதில் என்ன இருக்கிறது என்று பார் அப்படி என்று தேர் ஓட்டும் ரதையனிடம் சொல்ல அதை தேர் ஓட்டும் ரதையன் திறக்கும் பொழுது அந்த தங்க பெட்டிக்குள் என்ன இருந்தது? என்ன? 1000 கதிர்களை வீசக்கூடிய ஆதவனின் அம்சம் பொருந்தி. ஆமா எப்படி? எப்படிங்க? 1000 கதிர்களை வீசக்கூடிய ஆதவனின் அம்சம் பொருந்தி. ஆதவனுடைய அம்சங்களை தகதகவென தங்க தகட்டிலே போத்தியது போல் பொன்னிற மேனியுடன் புன்னகை சிரிப்புடன் சின்ன குழந்தையாய் இந்த கர்ணன் நான் இருந்தேன். ஓ அந்த தங்க பேழைக்குள்ள நீங்க கர்ணன் இருக்கிறீங்க. ஆமா சரி. ஆண் குழந்தை. அப்ப தேரோட்டும் ரதையன் பார்த்தா எப்படி? அரசே இந்த தங்க பெட்டிக்குள் அழகான ஒரு ஆண் குழந்தை. ஆமா. இந்த குழந்தையை தாங்கள் சொன்ன பிரகாரம் ஆமா தங்க பெட்டி எனக்கு. பெட்டி உங்களுக்கு. பெட்டியிலே எவ்வளவு இருந்தாலும் அது உனக்கு. ஆமா அப்படின்னு சொன்னீங்கல்ல. தாங்கள் சொன்ன பிரகாரம் தங்க பெட்டி எடுத்து வந்தேன். ஆமா. திறக்க சொன்னீங்க, திறந்து பார்த்தேன். அதில் அழகான ஆண் குழந்தை. அந்த குழந்தைய நான் எடுத்து வளர்த்து வாலிபம் செய்து வருகிறேன். ஆமா. ஏனென்றால் எனக்கும் என் மனைவி ராதைக்கும் நெடிய காலங்களாக குழந்தை இல்லை. ஓ புத்திர பாக்கியம் கிடையாது. அதனால சரி இந்த குழந்தையை நான் எடுத்து வளர்த்த எனக்கு அனுமதி கொடுங்க அப்படி என்று ரதையனிடம் திருதராட்டியன் கேட்க சரி அப்படியே பெட்டி என்னிடம் கொடுத்துவிட்டு நீ குழந்தையை வளர்த்துக்கொள். ஓ அப்படின்னு திருதராட்டிய மகாராஜன் அன்று சொல்ல அன்றைய நாள் முதல் சரி இன்றைய நாள் வரை என்னை நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாய் வளர்த்தி வாலிபம் செய்து தேர் ஓட்டும் அதிரதன் என் தந்தை. உங்களுடைய தந்தையா? என் தாயோர் ராதை. ஆமா அப்படிதான் வளர்ப்பு தாய் தந்தை என்று சொன்னேன். யாரு? தேரோட்டிக்கும் ஆமா ராதைக்கும். ஆனா என்னை பெற்ற தாய் தந்தைகள் யாரு? என்னை இந்த கர்ணனை மகனாய் பெற்று ஆமா கங்கை நதியிலே தங்க பேழையிலே வீசி எறிந்த என்னை பெற்ற என் மாணிக்கம் அந்த பெட்டிக்குள்ளே வைத்து அனுப்பியவர் யாரு சாமி? விலையற்ற மாணிக்கம். ஆமாங்க மாசற்ற மாணிக்கம் என்னை பெற்ற என் தாய் யார் என்று இது காலம் எனக்கு தெரியாமல். ஓ இது நாள் வரைக்கும் தாய் யார் என்று தெரியாமலே வாழ்ந்து விட்டேன். ஆமா. ஆனா யார் என்னை பெற்றிருப்பாங்க? யாரு? இந்த கர்ணன் செய்த குற்றம் என்ன? நான் செய்த பாவம் என்ன? என்னை ஏன் தங்க பெட்டியில் வைத்து கங்கை நதியிலே ஆத்திலே என்னை வீசி எறிய வேண்டும் என்ன காரணம்? ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆமா சாமி. இருந்தாலும் கங்கை நதியிலே கண்டெடுத்து என்னை வளர்த்து வாலிபம் செய்து சரி அங்கு தேசத்துக்கு எப்படி அரசனானே? எப்படி சாமி? ஏங்க உலகத்திலே முதல் நாடு அங்கம் என்று சொல்லக்கூடிய அங்கு தேசம். நாடு அங்கு தேசம். ஏங்க அங்கு தேசத்தை முடிசூட்டி என்னை அரசனாக்கி அழகு பார்த்தது யார்? ஏங்க உங்களுடைய தந்தையாரோ ஒரு ரதையன். தேரோட்டும் ரதையன். தேரோட்டிக்கு மகனாக பிறந்த நீங்க நான் எப்படி அரசனானே? ஒரு நாட்டுக்கு எப்படி அரசனானீங்க நண்பா? அது உங்களுடைய சொந்த நாடா இல்ல யாராவது பரிசாக தந்த நாடா? அன்று உலகம் 56 நாட்டு அரசர்கள் வந்திருந்தாங்க. எங்கே நான் வளர்ந்து வாலிபன் ஆன பின் தில்லி அஸ்தாபுரத்திற்கு சரி 56 நாட்டு அரசர்களும் வில் அரங்கேற்ற மேடையிலே வில் பயிற்சி அஸ்திர பயிற்சியிலே தேர்ச்சி பெற்றவன் யார் என்று அறிய வேண்டும் என்று வில் குரு துரோணாச்சாரியருக்கு ஒரு எண்ணம். சரி அதனாலே அஸ்தாபுரத்திலே வில் அரங்கேற்ற மேடை அமைத்து 56 நாட்டு அரசர்களையும் வரவழைத்து அதிலே என் சீடன் அர்ஜுனனுக்கு நிகரானவன் அஸ்திர பயிற்சிகளை நிகழ்த்துவதில் இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும்? நிகரே கிடையாது. அப்படி என்று துரோணாச்சாரியார் சொல்லும் பொழுது சரி உலகம் 56 நாட்டு அரசர்களும் மௌனம் சாதித்து தலை குனிந்தாங்க. ஏன் இந்த அர்ஜுனனுக்கு நிகரானவன் இந்த அண்ட சராசரத்தில் ஒருவனும் இல்லையா? அர்ஜுனனுக்கு நிகரானவன் அவனே அஸ்திர பயிற்சியிலே. ஆனா வல்லவனுக்கு வல்லவன் வையத்திலே கோடி உண்டு வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு அனைத்தையும் அறிந்தவனை உலகத்தில் எவன் இருக்க முடியும்? கிடையவே கிடையாதுங்க. நான் தான் பெருசுன்னு உலகத்தில் யாருமே சொல்ல. ஆமா கண்கள் இரண்டும் எட்டி புலம் போல் சிவந்த எனக்கு எடுத்தேன் பானம் தொடுத்தேன்
துரோணாச்சாரியர் மீது ஓஹோ ஆடாமல் அசையாமல் அப்படியே கட்டி போட்டேன். யாரு துரோணர? ஆமா. பார்த்தா யாரு? ஜகனி. ஜகனி. கர்ணா நில். துரோணாச்சாரியார் மேல மீது ஏறி நிற்கலாம், அவர் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆமா. அவர் யாரு? யாரு? ஒரு அதாவது சத்திரியர். ஓ துரோணாச்சாரியர் ஒரு சத்திரியர், ஒரு ராஜகுலத்திலே பிறந்தவர். நீ யாரு? நீ யாரு? நீ என்ன இருக்கு மகன்? நீ என்ன? உனக்கு நாடு இருக்கிறதா, நகரம் இருக்கிறதா, குலம் இருக்கிறதா? நீ யாருக்கு மகன்? உனக்கு ஊரு பேரு விலாசம் என்ன? என்ன? நீ யார் என்றே தெரியவில்லை, என்ன குலம் என்றே அறியவில்லை. நீ எப்படி வானம் வில் அஸ்திர பயிற்சிகளை நிகழ்த்தலாம்? எப்படி செய்ய முடியும்? எப்படி வானம் திறக்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது என் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடியது. ஆமாங்க. என்னுடைய மாலா துயரை துடைக்க ஒருவரும் இல்லை. அப்ப மாமா நிறுத்து அப்படின்னு ஒரு வார்த்தை. ஓஹோ, யார் என்று பார்த்தால் இல்லை, அஸ்னாபுரத்தின் இளவரசன் வருங்கால அரசன் துரியோதனன். ஓ துரியமகாராஜன். ஆமா. சரி மாமா, இந்த கர்ணனுக்கு நாடு இருக்கிறதா என்று கேட்டாயே. ஆமா. இதோ வருங்கால அரசன் கூறுகிறேன், என் தந்தை சார்பாக உலகத்திலே முதல் நாடு அங்கு தேசத்தை கர்ணனுக்கு சொல்லுகிறேன். 56 நாட்டு அரசர்கள் அறிய முன்னிலையிலே துரியோதனன் எனக்கு அங்கு தேசத்தை முடிசூட்டி பட்டம் கட்டினான். ஓ, பரிசாக துரியோதனன் கொடுத்தா? ஆமா. சரி. அப்ப துரியோதனோட ஒரு வார்த்தை சொன்னேன். எப்படிங்க? நண்பா, சாமி, என் மாலா துயரை துடைத்திருக்கிறாய். ஆமா. எப்படி? என்னுடைய மாலா துயரை துடைத்திருக்கிறாய். ஆமா. இதற்கு நன்றி கடனாக இனி உலகத்திலே உன்னை கொல்லணும்னா முதல்ல என்ன கொல்லணும். ஓ, என்ன தாண்டி தான் உன்னை தொட முடியும். ஆமா. உன்னை தொடணும்னா என்ன தாண்டி தான் முதல்ல என்ன தொடணும். ஆமா. அப்புறம் தான் உன்னை தொட முடியும். அப்படி என்று சரி அன்றே வாக்களித்திருக்கிறேன். அன்றைய நாள் முதலாக இன்றைய நாள் வரை துரியோதனம் என்று நான் பாலுண்ட வீட்டுக்கு பாத நினைக்க மாட்டேன், சோறுண்ட வீட்டுக்கு துரோகம் நினைக்க மாட்டேன். ஆமா சாமி. உண்டக வீட்டுக்கு ரண்டக நினைக்க மாட்டேன். எனக்கு நாட்டையை முடிசூட்டி போராம தேசத்திலே பொன்னுராஜனுக்கும் பூங்கோதைக்கும் மகளாகிய பொன்னுருவி ஆலை மாலையிட்டு சீரோடு சிறப்போடு வாழ்ந்து வரும் நேரத்தில் எனக்கு விஸ்வக்கேது என்று ஒரு அழகான மகனும் இருக்கிறார். ஓ, கணவன் மனைவிக்கு ஒரே ஒரு மகன். ஆமா. ஆனா அங்கு தேசத்தை முடிசூட்டி வாழ்ந்து வரும் நேரத்தில் என்னிடம் அன்று காண்டவனத்தில் ரகண செய்தான் அர்ஜுனன். லட்சக்கணக்கான பாம்பினங்கள் அழிந்தது. ஆமா. அதிலே அசுவசேனா என்ற ஒரு நாகசர்பையின் பாதத்தில் வந்து அவையமின்றி விழுந்தது. சரி. அவையமின்றி விழுந்த பாம்பிற்கு ஒரு கிணம் பால் முதல் 1000 கூட பால் ஊற்றி வளர்த்தி வருகிறேன். ஒரு கிண்ணம் பால் முதல் 1000 கிண்ணம் பால் ஊற்றி வளர்த்தி வருகிறேன். ஓ, அந்த அசுவசேனா என்ற பாம்பை. ஆமா. சரி. என் இனத்தை அளித்தானே அர்ஜுனன், பலிக்கு பலித்திருக்க வேண்டும். வெறி கொண்டு வாழ்கிறது விஷம் கொண்ட நாகவேனிடம். ஆமா. ஒரு கணைக்கு ஒரே கணையால் அந்த 5 பஞ்ச பாண்டவர்கள் அளித்து விடுவேன். எனக்கு எதிரி என்றால் பஞ்ச பாண்டவர்கள். ஓ, உங்களுக்கு எதிரினா அந்த 5 பேர் தாங்க. ஆமா. அது மட்டுமல்ல, சரி, பிறக்கும் போதே கவச குண்டலத்தோடு பிறந்தவர் இந்த கர்ணன். ஆமா. என்ன குண்டலம்? பிறக்கும் போதே எல்லாம் 2 குண்டோட தான் சாமி பிறப்பாங்க. 2 குண்டு அறுத்து வச்சுட்டே பிறப்பாங்க. ஆம்பளைங்க பிறந்தா குண்டோட தாங்க பிறப்பாங்க. இல்ல, அவர் நீங்க எந்த குண்டை சொன்னீங்க? நீங்க தானே பிறக்கும் போதே குண்டோட பிறந்தீங்க. நான் மட்டும் பிறக்கும் போது குண்டோட தாங்க பிறந்தேன். இது பாருங்க, குண்டோட கிணிங்கி மணி கிங்கினி மணி இப்படி ஆடி குண்டை அது உடலோடு ஒட்டி பிறந்ததா? சாமி, பெரியவங்க ஒரு வசனம் சொல்லுவாங்க. எப்படி? நீங்க ஆடுற போது எந்த நாய் பாக்குன்னு பாருங்க, இந்த நாய் பாக்குது. நீ கால பயிரவரை நம்மளுக்கு காய்ச்சி கொடுக்குற அப்படிங்க. ஆமா. ஆமா. காலையில 2 ஊத்து வருது. அலங்காரத்தை அப்பதான் பயந்துக்காதீங்க. எதுக்கு நம்ம பயப்படுறோம் தெரியாம என்ன பண்ண என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? சரி சரி. இருந்தாலும் கவசம் கவச குண்டலத்தோடு மார் கவசம் காது குண்டலம் அது 2 சேர்த்து தான் கவச குண்டலம். கவச குண்டலம். ஆமா. பிறக்கும் போதே உடலோடு ஒட்டி பிறந்தவர். ஆமா. சரி. எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அடி கொடுப்பேன். நிஜமாலுமா? என்னை கொடை வள்ளல் என்று அழைப்பார்கள் உலகத்திலே. ஓ, கொடை வள்ளல் கர்ண மகாராஜ். கடையேழு வள்ளலில் நானும் ஒருவன். எது கடலும் கொடுத்து எதை கேட்டாலும் இல்லை என்றே சொல்ல மாட்டேன். யார் வந்து எது கடலும் எதை கேட்டாலும் தந்து விடுவேன். என்ன சாமி இப்படி கூத்துல வேஷம் போட்டு எங்க இப்படி போய் பேசுறேன்? முந்தானே தேங்கிட்டு நான் தாரமாலத்து டீ குடிக்க 10 ரூபா வாங்கினா இது இன்னும் கொடுக்காதுக்கிறேன். இதுவரை புலத்துல எது கேட்டாலும் கொடுக்குறியா? அது ஒண்ணு கேட்டாங்களா? கர்ண மகாராஜ் கொடைவள்ளல் கர்ண மகாராஜ். ஆமா. அது சரி. நம்ம ரகசியத்துல அங்க சொல்லிவிட்டா அப்புறம் நம்ம எப்பற கூத்தாறது? எனக்கு என்னமோ பேச்சு வாக்குல சொல்லி விடுஞ்சாமி. நீங்க எது கேட்டாலுமே இல்லன்னு சொல்ல கொடுக்காது. அதுக்கு தான் உன்னை நான் கூப்பிடுறதுல இருக்கு. சரி சரி சாமி. 10 ரூபா வாங்கலாமா சொல்லுவாங்க? இல்லைங்க, ஒரு பேஜ் ஞாபகப்படுத்துற நீ மறந்து போயிட்டே அப்புறம் காலையில சம்பளம் கொடுக்கும்போது சேர்த்து கொடுத்துச்சாமி. சரி நண்பா, கொடைவள்ளல் கர்ண மகாராஜ் என்று பெயர் பெற்று ஆமா நான் வாழ்ந்து வருகிறேன். சரி. இதே தினத்திலே பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பாரத போர் யுத்தம், சண்டை போர்களும் போர் 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 சண்டை
சண்டை. ஆமாங்க. சமராதி யுத்தம். ஆமா. யுத்த காலத்திலே பாண்டவர் பக்கம் இருப்பது 11 அக்ரகோணி சேனை. அக்ரவாணி சாணி. எங்க துரியோதன பக்கம் இருப்பது 7 அக்ரகோணி சேனை. சரி. இருதரத்தார்க்கும் 11 7 18 18ஆம் போர்க்களம் என்று போர்க்களத்தை உருவாக்கி நேற்றுடன் 16 நாள் சண்டை முடிந்து விட்டது. சேனாதி சேனைகள் எல்லாம் மடிந்து விட்டது. பாண்டவர் பக்கம் ஜெயம் பெற்றது. 16 நாளுமே பாண்டவர்களுக்கே வெற்றி. 10 நாள் யுத்தம் எங்கள் பக்கம். பிதாமகன் பீஷ்மாச்சாரி கங்கையின் மைந்தன் காங்கேயன் என்று யுத்தம் செய்தார். பாண்டவரை வென்றார். 10 நாள் சண்டையில 10ஆம் நாள் சண்டையிலே சிகண்டி என்ற வானத்தை முன்வைத்து அந்த அர்ஜுனன் அம்பு படுக்கையை படுக்க வைத்து விட்டான். யாரு? காங்கேயன் பீஷ்மர். காங்கேயன் சொல்லக்கூடிய பீஷ்மர். ஆமா. சரி. பீஷ்மர் விழுந்த பின் துரோணாச்சாரி அதாவது துரியோதன பக்கம் சரி தோல்வியே கண்டது. இந்த 6 நாள் சண்டையிலே எங்கள் பக்கம் தோல்வியே கண்டது. ஆமா. இருப்பது 6 பேர் தான். 6 பேர் தான். 11 அக்ரகோணி சேனையில இருப்பது என்று 6 பேர் மட்டுமே. துரியோதனன், கர்ணன், சகுனி, ஜல்லியன் 4 பேர் இங்க அரண்மனையில் இருக்கிறோம். ஹஸ்தினாபுரத்து நாட்டுல. ஆமா. கிருவன், அஸ்வத்தாமன் இருவரும் வடகாசி போயிருக்காங்க. வரமாயிட்டு வரலான்னு சண்டை செய்வதற்கு அந்த சிவனிடம் வரம் வாங்கி வரலாம் என்று போயிருக்காங்க. ஆமா. சரி. ஆனா இந்த 4 பேரிலே ஆமா துரியோதனன், கர்ணன், ஜகினி, ஜல்லியன் இந்த 4 பேரில் விடிந்தால் 17ஆம் நாள் யுத்தம். 17ஆம் நாள் யுத்தத்திலே அந்த பாண்டவர் பக்கம் நின்று போரிடுவது யாரு அப்படின்னு ஒன்று புரியவில்லை. ஆனா என் அங்கு தேசத்திலே என் மாளிகையில் அமர்கிறேன். ஆமா. யாராவது என்னை தேடி வந்தா அறிக்கை செய். அப்படியே ஆகட்டும்.